அன்புள்ளம் கொண்ட அம்மன் நாமினியர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம். சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும், அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்சத்தன்மையிலையும், இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. புதன் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி, ஏப்ரல் 30க்கு பின் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு. இப்படி சுக்கிரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா? சூரியன் உச்ச நிலையில அடைய போகுது. உச்சநிலை வரப்போகுதுன்னா என்ன? புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா? அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு. 5 கிரகங்கள்னா என்னென்ன? சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். இவங்க 5 பேரும் ஒன்னா ஒரு 15 நாளைக்கு இருக்காங்க. இந்த 15 நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா, ப்ராப்ளமா நடக்குமா? அதுவும் இல்லாம இந்த 15 நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதமானது பார்த்தா உங்க ராசியாதிபதி ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பின் உச்ச நிலை அடைகிறார். உச்ச நிலைன்னா என்ன? யாருக்கும் கட்டுக்கடங்காதது, எல்லாருக்கும் மேல நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது. யாரோட தயவையும் இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க சொந்த உழைப்பால முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. யாரும் உங்களை தடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான நேரம். எங்க சிக்குதுன்னு பார்த்தோம்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற வரையும், அப்படின்னா என்ன, ஏப்ரல் 14ஆம் தேதி வரையும் கொஞ்சம் அமைதியா நிதானமா போறது நல்லது. அமைதியா நிதானமா போறது நல்லது. அதே மாதிரி கைக்கு தேவையான பணம் வந்துகிட்டே இருக்கும், பந்தமயமாவே இருக்கும். தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், பதவி உயர்வு சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பணம் சார்ந்த அமைப்புகள்ல அதிகப்படியான லாபத்தை தேடி போவீங்க. அதே மாதிரி சொன்ன வார்த்தைய சொன்ன மாதிரி செஞ்சுட்டாயா, சொன்னது அப்படியே பண்றாயா அப்படிங்கிற ஒரு பேர் எடுப்பீங்க. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அதை சொன்னதை அப்படியே எடுப்பீங்க, அதை செஞ்சு காமிச்சிட்டு வருவீங்க. சொன்ன சொல் மாற மாட்டாருங்கிற பேரை எடுத்து ஒரு கெத்தா வாழ்வீங்க. எங்க உங்களுக்கு பிரச்சனையே பார்த்தோம்னா எங்கன்னா வீடு சார்ந்த அமைப்புல கட்டிக்கிட்டு இருக்கிறவளா இருந்தா, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவளா இருந்தா உங்களுக்கு வர வேலைக்காரங்க இந்த நேரத்துல பிரச்சனை பண்ணுவாங்க. வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டாங்க. ஏன்? அது ஏன் திடீர்னு வீடு சார்ந்த அமைப்புல மட்டும் இப்படி இருக்குங்கிறீங்க? 4ஆம் அதிபதி நீச்சம். 4ஆம் அதிபதி நீச்சங்கும் போதுல மண் மனை சார்ந்த யோகம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. மண் மனை சார்ந்த யோகம்லாம் வரும். இடம் வாங்கி போடுவீங்க, வீடு கட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. தற்காலிகமாக செவ்வாய் நீச்சமான காரணத்தினால் அந்த வேலை தடைப்படும். வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல பழுது ஏற்படும். இல்ல புதுசா ஒரு வண்டியே நீங்க வாங்கலாம். புதுசா நான் ஒரு வண்டி வாங்குறேன்னு நினைப்பு கூட வரலாம். புதுசா ஒரு கார் வாங்குறேன், புதுசா ஒரு பைக் வாங்குறேன், அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை தடைப்படும். இல்ல புதுசா வீடு நீங்க கட்ட ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாதிப்பு வராது. ஸோ வீடு கட்ட ஆரம்பிக்கும் போதுல பேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த பேஸ்மெண்ட் நீங்க போறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அந்த அந்த 40 நாள் ஆகும். அந்த 40 நாள்ல செவ்வாய் இங்க நீச்சம் வந்து மாறி உங்க ராசிக்குள்ளே வந்துடுவாரு. அது கடை வேலைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க போட்டு இழுத்து பண்ற மாதிரி இருக்கும் வீடு சார்ந்த அமைப்பு மட்டும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். தந்தையாருடைய உடல்நிலை மட்டும் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்? 9ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம். ராசியாதிபதி 9ஆம் இடத்தில். தந்தையின் அனைத்து வேலைகளையும் தான் செய்ய தயாராகி விட்டேன். வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கங்க. தந்தையின் அனைத்து வேலைகளையும் நான் செய்ய தயாராகி விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தைக்கு எந்த மாதிரி வேணாலும் சூழ்நிலை நடக்கலாம். மருத்துவ செலவு பண்ணிட்டு இருப்பீங்க, தந்தையால மருத்துவ செலவு, இல்ல தந்தைக்கு மருத்துவ செலவு, இந்த மாதிரி அமைப்பு நிறைய நடக்கும். ஸோ இந்த நேரத்துல உங்க தந்தையின் உடல்நிலையை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அவங்களோட பிசினஸ் எல்லாம் நீங்க டேக் ஓவர் பண்ற மாதிரி இருக்கும். தந்தையோட பிசினஸை நீங்க டேக் ஓவர் பண்ணி நீங்க வழி நடத்தி கொண்டு போற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறனால விபரீத ராஜயோகம். நல்ல முறையில ஜெயிச்சு வருவீங்க. சகலவித யோகமும் கிடைக்கும். பணியாட்களால் அனைத்து வேலைகளும் நிறைவேறும். அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புல எல்லாம் தட்டி தூக்கிட்டு வந்துருவீங்க. அதாவது சர்வ சாதாரணமா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருவீங்க. கட்ட 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 கட்டன்னு முன்னேறுவீங்க.
ஆனா எங்க சிக்கல் தெரியுமா? 7ஆம் அதிபதியும் 8ல. யாருக்குடையவர் தானே 7 கூடையவர் உங்களுக்கு. சோ மனைவியை விட்டு பிரியணும், இல்ல கணவனை விட்டு பிரியணும். சோ இந்த பிரிவினை நல்ல நேரமா இருக்கு. ராசியாதிபதி 9ல. சோ பாசிட்டிவா இருக்கிறதுக்கு தான் வேலை. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர்னால வெளியில போய் தங்குற மாதிரி சூழ்நிலை, இல்ல ஏதோ ஒரு ப்ரொமோஷன்னால வெளியில போய், இப்போ ஒண்ணும் இல்ல, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போற ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா நீங்க இருக்கீங்க, ப்ரொமோஷன் கிடைக்குது. ப்ரொமோஷன் என்ன இருக்கிற இடத்துலயா போடுவாங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணி தானே போடுவாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் போதுல மனைவியை பிரிஞ்சு போற மாதிரி, இல்ல கணவனை பிரிஞ்சு போற மாதிரி. ஜாப் ஆஃபர் ஒண்ணு புதுசா கிடைக்கும். அந்த ஜாப் ஆஃபர் கிடைக்கும் போதுல புதுசா இது பண்ணும் போதுல மனைவியோட சேர்ந்தா இருக்க முடியும். புதுசா இருக்கிற லொகேஷன்ல நீங்க போயிருக்கும் போது அந்த இடத்துல எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு தானே மனைவியோ இல்ல கணவனையோ கூட்டிட்டு போகணும். அப்படிங்கும் போது அந்த பிரச்சனை. சோ தற்காலிகமான கணவன் மனைவி பிரிவு நடக்கும். சனி பெயர்ச்சி முடிகிற வரையுமே இந்த பிரச்சனை இருக்கும். அது சனி பெயர்ச்சி வீடியோலயே பார்த்துட்டோம். ஜனனகால ஜாதகம் 7ஆம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஜனனகால ஜாதகத்துல 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்க மனைவியிட்டையும் அல்லது உங்கள் கணவனிடமும் அமைதியாக இருங்கள். சண்டைக்கு வந்தாங்கன்னா கண்டுக்காம போயிருங்க. நீங்க தான் கடவுள், நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. தேவையில்லாம பேசினா அது கோர்ட்டு, கேஸு, வழக்கு, பிரச்சனை, இல்ல தவறான முடிவுகள், இந்த மாதிரி அமைப்புல இருக்கும். சோ கணவன் மனைவி தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது நேரம். இந்த 8ல சனி வரும்போதுல, 7ஆம் அதிபதி 8ல வரும்போதுல. சோ அந்த அமைப்புக்கு என்ன பண்ணணும்னா, தேவையில்லாம வீண் வாதங்களை தவிர்த்துக்கிட்டு அமைதியா இருந்தா நல்லது. தேவையில்லாம பேசினா சண்டை போட்டா அது பிரச்சனை உங்களுக்கு தான், உங்களை விட்டு பிரிகிற தன்மை ஏற்படும். அது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கங்க. ஏற்கனவே ராசிக்கு 7ல சனி இருந்தப்ப, அதாவது முடிஞ்ச சனி பெயர்ச்சியில கல்யாணத்துல மனைவியால பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆனவங்க 2ஆம் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும். மனைவி தான் மைனஸ், 2வது மனைவி கரெக்டா ஓடிடும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சோ ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்க, இல்ல ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவங்களா இருந்தா கூட இந்த நேரத்துல 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும். நல்ல வாழ்க்கை அமையும். அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பு, ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரும்போது நல்ல பிள்ளைகளே பிறக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பாப்பாரா, அப்படிங்கும் போது நல்ல பிள்ளைகளே பிறக்கும். இப்ப 10ஆம் இடத்துல இருக்கா, அப்படிங்கும் போதுல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். குழந்தைகள் சார்ந்த அமைப்புல என் பையன் நல்லா நடக்கிறான், ஓடுறான், தாவறான், குதிக்கிறான் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க கூடாது. கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பாத்துக்கணும். பாத்துக்காம விட்டா என்ன நடக்கும்? பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நீ என்ன பையனுக்கு மட்டுமே பேசுற, பொண்ணுக்கு பேச மாட்டேன், 2 பேருக்கும் பொதுவா தான் இருக்கும். உங்க பசங்களை நீங்க கவனமா பாத்துக்கணும். பாத்துக்காம விட்டா தேவையில்லாம அவங்க ஏதாவது மேஜர் ஆக்ஷன்லாம் நடக்காது, மைனர் தான், சிம்பிளா தான் இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத வேதனை தானே. ஏன் இந்த நேரத்துல அந்த வேதனை? பேசும்போது மட்டும் கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதிகாரம் பிடித்தவர்கள் தான் நீங்க, கம்பீரமா பேசக்கூடியவர்கள் தான் நீங்க. ஆனா கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அடுத்தவங்க மனநிலை புண்படாம பாத்துக்கோங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு மேனேஜ் செய்ய, மற்றபடி எல்லாமே டாப். அதே மாதிரி எதிர்பாலினம் சார்ந்த அமைப்புல ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசினர் சிம்ம ராசினர். இந்த மாசத்திலே 12 ராசியில எதிர்பாலினத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பு பண்ணறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்ற சிம்மராசினர். ஏன் அப்படின்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்க 60 நாளைக்கு இருக்கு. இந்த 60 நாள் எதிர்பாலின விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரனும் இங்க வக்ரம நிலையிலே போய்கிட்டு இருக்காரு. அவர் வக்ர நிலையில போகும்போதுல கிடைக்காது, ஓப்பனாவே சொல்றேன், கிடைக்காது. அந்த கிடைக்காத ஒரு விஷயத்த வச்சு ஏமாந்து போற மாதிரி நடக்கும். சோ அப்படின்னா என்ன, லவ் சார்ந்த அமைப்புல இருந்தா கொஞ்சம் சுதாரிச்சுக்கங்கன்னு சொல்றேன், வேற எதுவும் இல்லை. லவ் சார்ந்த அமைப்பு, வேற எதுவும் சார்ந்த அமைப்பு, ஒரு போதை மாதிரி யாராவது உங்களை பண்ணாங்கன்னா அதுல எல்லாம் சுதாரிச்சுக்கங்க. யூஸ் பண்றாங்கன்னா இவங்க நம்மளை யூஸ் பண்றாங்களா யூஸ் பண்ணலையாங்கிறத ஒரு சகவன் ஆய்வு பண்ணிட்டு யூஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க கலந்து தனியா வந்துருங்க. என்னைக்கா இருந்தாலும் யூஸ் பண்றவங்க நம்மளுக்கு பாதிப்பு தானே. சோ எதிர்பாலினத்திடம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசியினர் சிம்ம ராசியினர். அதுவும் பூர நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திர ரீதியா வரும்போது அந்த பூர நட்சத்திரத்துக்கு என்னன்னு சொல்றேன். அதே மாதிரி கலைத்துறையினர் ஒரு அற்புதமான நேரம். மக்களோட செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோர்ட்டு சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க இந்த நேரத்துல சிவில் கேசஸ் அதிகமா அட்டன் பண்ணுவீங்க, லாயர்ஸா இருக்கிறவங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். காலத்தை சரியாக பயன்படுத்தினால் அனைத்து விதமான சௌக்கியங்களும் வரும். அரசியல் ரீதியா இருக்கிறவங்களுக்கு
தற்காலிகமா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடர்பாடுகள் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா சிம்மத்துக்கு சூரியன் வரும்போதுல உங்க தலைவரே தூக்கிட்டு நீங்க மேல வருவீங்க. சோ நீங்க சிம்மராசியா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கல, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு மனவேதனையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இது. இந்த ஒரு மாசத்தை பயன்படுத்திக்கங்க. அவங்களையும் தூக்கிட்டு அவங்களுக்கும் மேல போற தன்மை நிகழும். சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மக நட்சத்திரக்காரர்கள். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அனைத்து விஷயங்களும் கைகூடும். எல்லாமே சாதகமான தன்மையிலையும் நல்லாவும் இருக்கும். எங்க மைனஸ்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத முரண்பாடான பேச்சுக்கள் இல்லாட்டி மக்கள் உற்றார் உறவினரோட, வேணா 2ஆம் இடத்துல கேது நிக்கிறார். அந்த கேது நிக்கிற வீட்டு அதிபதி நீச்சம். ஒண்ணு அப்பா அம்மாட்ட தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணுவீங்க, இல்ல கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியிடமும், மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவனிடமும் தேவையில்லாத பேசி பிரச்சனை பண்ணுவீங்க, இல்ல குழந்தைகள்கிட்ட தேவையில்லாத பேசி பிரச்சனை பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு யாரு செய்யறாங்களோ அவங்கள நீங்க இந்த நேரத்துல செய்வீங்க மக நட்சத்திரக்காரர்கள். அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் அமைதியா பேசுங்க. தேன் தடவிய வார்த்தையை பயன்படுத்திக்கங்க. அதாவது நீ எல்லாம் நல்லா வருவடா அப்படின்னு சொல்றதுக்கு நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீ எல்லாம் நல்லா வருவடான்னு ஒரு சலுப்பா சொல்லுங்க, அது ஏதோ நெகட்டிவா நினைச்சுக்குவாங்க. நீ ரொம்ப நல்லா வருவடா அப்படின்னு சொல்லி பாருங்க, அதுக்கு அர்த்தமும் ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் பாயிண்ட் பண்ணும். ஆனா அது சொல்ற ஸ்லாங்ல மாறுபடுதா, அந்த ஸ்டைலை மட்டும் மாத்துங்க, வேற எதுவும் பண்ண வேண்டாம். மற்றபடி மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்கும் இந்த நேரத்துல. அடுத்த நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரமான பூர நட்சத்திரம். அனைத்து விஷயங்களும் கைகூடும். எதிர்பாலின விஷயம் மட்டும் ரொம்ப 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 எச்சரிக்கையா பார்த்துக்க வேண்டிய நேரம். கவனமா இல்லாட்டி எதிர்பாலின திட்டத்தை எதையாவது கொடுத்து ஏமாந்துருவீங்க. அதே மாதிரி சூதாட்ட பிரியராக இருந்தால் தயவு செய்து அதுல இருந்து தற்காலிகமாக வெளியில வாங்க. விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்குதான், கொடுக்கிற மாதிரி கொடுக்கும். சுக்கிரன் வக்ரமா இருக்கு, உங்க நட்சத்திராதிபதி வக்ரமா இருக்கு. சூதாடவே போக வேண்டாம். சூது சார்ந்த அமைப்புல நீங்க போனீங்கன்னா, கேம்லிங் சார்ந்த அமைப்புல நீங்க போனீங்கன்னா க்ளோஸ். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்கள். உத்திர நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதியும் சூரியன், ராசியாதிபதியும் சூரியன். அப்படிங்கும்போது ஏப்ரல் 14க்கு மேல எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மை. ஊரே உங்களை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு நிலைமை. ஏன்? நட்சத்திராதிபதியும் உச்சநிலை அடைஞ்சிட்டாரு, ராசியாதிபதியும் உச்சநிலை அடைஞ்சிட்டாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி ராகு இணைஞ்சிட்டாங்க. அதாவது உங்க ராசிக்கு யாரு முதல் எதிரிகளோ அவங்களே சனி ராகு தான். அவங்க 8ல, சனி 6ஆம் அதிபதியா போய் விபரீத ராஜயோகத்துல இருக்கிறனால நல்லது. அதே மாதிரி ராகுவும் அந்த இருட்டோட சேர்ந்துருச்சு. சோ உங்களோட பிரைவசியை பக்காவா மெயின்டைன் பண்ணுவீங்க. பிரைவசி சார்ந்த அமைப்பு, நெகட்டிவ் சார்ந்த அமைப்பு, இதெல்லாம் தெளிவா மெயின்டைன் பண்ணி கரெக்டா கொண்டு போவீங்க. நீங்களும் எங்க கவனமா இருக்கணும்னா கணவன் மனைவி ஒற்றுமை. மக நட்சத்திரக்காரர்கிட்ட சொன்ன மக நட்சத்திரக்காரர்கள் தேன் தடவிய வார்த்தை, உங்களுக்கு அந்த தேன் தடவிய வார்த்தை என்னதான் பண்ணாலும் வராது. அப்ப கணவன் மனைவிகள் தேவையில்லாம வம்பு வாக்கு வழக்கு இந்த மாதிரி பண்ண கூடாது. அதே மாதிரி நண்பர்களிடத்தில் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்க கூடாது. ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன் வக்ரமா இருக்காரா, ராகுவோட இணைகிறார். சமயத்துல அவங்க கொஞ்சம் ஏமாத்தினாலும் ஏமாத்துவாங்க. கொஞ்சம் நீங்க சிடுசிடுன்னே இருக்கலாம், தப்பு இல்லை. நீங்க சிடுசிடுன்னு இருந்தாதான் உங்க நண்பர்கள் உங்கள்கிட்ட கரெக்டா இருப்பாங்க. இல்லாட்டி அது வந்து பாதிப்புக்கு உண்டாக்கும். சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.